சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு எதையெல்லாம் ஏவிருக்கின்றானோ அதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையை செயல்படுத்துவதற்கும், எதையெல்லாம் அவன் தடுத்திருக்கின்றானோ அதையெல்லாம் முற்றுமுழுதுமாக தடுத்திருப்பதற்கும் பல ரஹ்மான் எனக்கு உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக என்று ஆரம்பத்தில் பிரார்த்தித்தவராக இந்த உரையில் ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்குரியவர்களே, கடந்த வாரத்தில் சூரா அன்-நம்ல் 27வது அத்தியாயத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவன் விவரிக்கின்ற அத்தாட்சிகள், அவனுடைய ஞானங்களை எல்லாம் நாம் ஒரு சில வசனங்களை பற்றியான விளக்கங்களை பார்த்தோம். அதன் தொடர்பாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த ஆட்சியில் வேறு என்னென்ன ஞானங்களை எல்லாம் கொடுத்தார். நாம் எறும்பை பற்றி பார்த்தோம். எறும்பை பற்றி குர்ஆன் என்ன பேசுகின்றது, அந்த எறும்பு அதன் மூலமாக நாம் பெறக்கூடிய பாடங்கள் என்ன, சிறிய ஒரு படைப்பாக இருந்தாலும் அது இந்த மனித சமுதாயத்துக்கு சொல்லக்கூடிய செய்திகள் பழமையாக இருந்தது என்பதை நாம் பார்த்தோம். தொடர்ந்து நாம் இந்த வசனங்களை படித்து பார்க்கும்போது பறவைகளோடு பேசக்கூடிய ஆட்களை சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வழங்கியிருந்தார். பொதுவாக நாம் பார்த்தோம், அல்லாஹ் படைத்த அனைத்து படைப்புகளும் அவனை திக்ர் செய்கின்றது, அவனை வணங்குகின்றது, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு முழுவதுமாக கட்டுப்பட்டு நடக்கின்றது என்பதையெல்லாம் நாம் பார்த்தோம். அப்போ சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் பறவையோடு பேசக்கூடிய ஒரு ஆற்றலை கொடுத்திருந்தால், பறவைகளுடைய பாஷைகளை அவர்கள் அறிந்திருந்தார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகின்றது. ஒரு நாள் அவர்களில் பறவைகளுடைய கூட்டத்தில் ஒரு பறவையை காணும். அந்த பறவையுடைய பெயர் ஹுத்ஹுத். குர்ஆன் அல்லாஹ் சொல்கிறார், وَتَفَقَّدَ الطَّيْرَ فَقَالَ مَا لِيَ لَا أَرَى الْهُدْهُدَ أَمْ كَانَ مِنَ الْغَائِبِينَ. பறவைகளை பரிசீலனை செய்து நாம் பார்க்கக்கூடிய அந்த தருணத்தில் ஹுத்ஹுத் என்ற ஒரு பறவை அந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய அவையில் அந்த பறவை மட்டும் இல்லாமல் இருக்கிறது. உடனே விசாரிக்கிறார்கள், அந்த பறவைக்கு என்ன நேர்ந்தது, அது எங்கே சென்றது, ஹுத்ஹுத் என்ற பறவை எங்கே சென்றது. அந்த பறவை அது மீண்டும் என்னிடத்தில் வரக்கூடிய நேரத்தில் நான் என்ன செய்வேன், கடுமையான வேதனை செய்வேன். அல்லது அதை நான் என்ன செய்வேன், அறுத்து விடுவேன். அது என்னிடத்தில் தெளிவான ஆதாரத்தை, தெளிவான சான்றை கொண்டு வர வரை நான் அதுக்கு கடுமையான வேதனையோ அல்லது அதை முழுவதுமாக அறுத்து விடுவேன் என்று நினைச்சாங்க சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்றார். ஒரு பாடம் இருக்கு, தொடர்ந்து அதெல்லாம் நமக்கு சொல்லி தராங்க. அவர் சிறிது நேரம் தாமதித்தார். அந்த ஹுத்ஹுத் பறவை சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய அவைக்குள்ள வருகின்றது. அது சொல்கின்றது, فقال أحطت بما لم تحط به وجئتك من سبأ بنبأ يقين. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்கிறது, தாங்கள் அறியாத ஒரு விஷயத்தை, உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை நான் அறிந்து கொண்டு வந்துள்ளேன். ஒரு ஆச்சரியமான வகையில் அப்ப சொல்லுது, சபாவிலிருந்து, அதாவது சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இருக்கக்கூடிய அந்த சபையிலிருந்து ஒரு 200 மைல் தூரம் இருக்கக்கூடிய சபா என்று சொல்லக்கூடிய நகரத்திலிருந்து ஒரு செய்தியை, ஒரு உறுதியான செய்தியை உங்களிடம் நான் கொண்டு வந்துள்ளேன் என்று அந்த பறவை சொல்கிறது. அந்த அடுத்த வசனம் அல்லாஹ் சொல்றார், இன்னி வஜத்து இம்ரஅத்தன் தம்லிகுஹும் வஊதியத் மின் குல்லி ஷைஇன் வலஹா அர்ஷுன் அதீம். நிச்சயமாக அந்த சபா நாட்டு மக்கள், அந்த சபா நாட்டு மக்களை ஒரு பெரும் ஆட்சி செய்வதை நான் கண்டேன். ஒரு பெரிய
வஊதியத் மின் குல்லி ஷைஇன், அவருக்கு எல்லா விதமான பொருட்களும் கொடுக்கப்பட்டுள்ளது. வலஹா ஆர்ஷுன் அதீம், அந்த இடத்தில் மகத்தான ஒரு அரியாசனம் அங்கு இருக்கின்றது என்று சொல்லிவிட்டு ஒரு செய்தியை அந்த ஹுதுஹுதுவாவை சொல்கிறது. வஜத்துஹா வ கௌமஹா யஸ்ஜுதூன லிஷம்ஸி மின் தூனில்லாஹ், ஆனால் அந்த பெண் என்ன செய்கிறார், அந்த ஆட்சி செய்யக்கூடிய அந்த இடத்தில் அவரும் அவருடைய சமூகத்தார்களும் அவங்க அந்த அவையில் இருக்கக்கூடியவரும் அல்லாஹ்வை வணங்குவதை விட்டு லிஷம்ஸி மின் தூனில்லாஹ், சூரியனுக்கு அவர் சுஜூத் செய்து கொண்டிருந்ததை நான் கண்டேன். என்ன சொல்றது? அல்லாஹ்வை வணங்குவதை விட்டும் அல்லாஹ்வுக்கு சுஜூத் செய்வதை விட்டும் அந்த அரசியும் அந்த அரச சபையில் இருக்கக்கூடியவரும் அந்த ஒட்டுமொத்த சமூகத்தவர்களும் அல்லாஹ்வை வணங்காமல் அவங்க சூரியனுக்கு சஜதா செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த செயலை நான் கண்டேன். வஸய்யன லஹுமுஷ் ஷைத்தானு அஅமாலஹும் ஃபஸத்தஹும் அனிஸ் ஸபீலி ஃபஹும் லா யஹ்ததூன். இந்த தவறான செயலை அவர்களுக்கு ஷைத்தான் அழகாக காண்பித்து அவர்களை நேரான வழியிலிருந்து ஷைத்தான் தடுத்துள்ளார் என்ற செய்தியை ஒரு பார்வை சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் பேசியிருக்கிறார். அப்போ இந்த வசனத்தை நீங்க பாருங்க, ஒரு பறவைக்கு தெரிகின்றது நாம் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கின்றோம் என்ற செய்தி. ஒரு பறவைக்கு தெரிகின்றது அல்லாஹ்வுக்கு நாம் எப்படி இணை வைக்காமல் அவனை வணங்க வேண்டும் என்ற சத்தியம் அந்த பறவைக்கு தெரிகின்றது. ஆனால் மனிதனாகிய நாம் படைத்த ரப்புல் ஆலமீனுக்கு இணை வைக்கக்கூடியதாக இருக்கின்றோம். ஆக இவர்கள் ஒரு மிகப்பெரிய வழியில் இருக்கிறார்கள், இவருடைய போக்கு சரியான போக்கு அல்ல என்ற செய்தியை சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு இந்த பறவை இந்த செய்தியை அவர் இந்த பறவை மூலமாக அல்லாஹ் அவர்களுக்கு எழுதியிருக்கிறார். அடுத்த சூரியன் பாருங்க, அல்லா யஸ்ஜுது லில்லாஹி அல்லதி யுஹ்ரிஜுல் ஹபா ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த். அல்லாஹ்வுடைய மகத்துவத்தை சொல்கின்றது. வானங்களிலும் பூமியிலும் மறைந்திருப்பவற்றை வெளியாகுவதும், இன்னும் நீங்கள் மறைப்பதையும் நீங்கள் வெளியாகுவதையும் அறிபவருமாகிய அல்லாஹ்வுக்கு அவர்கள் சுஜூத் செய்து வணங்க வேண்டாமா? ஒரு பறவை சொல்கிறது. சுப்ஹானல்லாஹ், எப்படி சொல்றாங்க? அல்லா யஸ்ஜுது லில்லாஹி அல்லதி யுஹ்ரிஜுல் ஹபா ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த். வானத்திலும் பூமியிலும் மறைந்திருப்பவற்றை வெளியாக்குவதும், இன்னும் நீங்கள் மறைப்பதையும் நீங்கள் வெளியாக்குவதையும் அறியக்கூடிய அல்லாஹ்வுக்கு அவர்கள் சுஜூத் செய்ய வேண்டாமா? அவர்கள் பறவை பேசுகிறது. சுப்ஹானல்லாஹ். ஆனால் இந்த மனிதன் தான் சிந்திக்க தவறுகின்றான். அல்லாஹ் பல இடங்களில் குர்ஆனை பற்றி நீங்க சிந்திக்க மாட்டீங்களா சொல்லலாம். அஃபலா யததப்பரூன அல்-குர்ஆன், இந்த குர்ஆனை கூட நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா? பல இடங்களில் அல்லாஹ் சிந்திக்க வேண்டும் என்று இந்த மனித சமுதாயத்தில் நம்ம சொல்லியிருக்கிறார். அடுத்து பாருங்க, அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவ ரப்புல் அர்ஷில் அஸீம். அல்லாஹ் அவனை என்று வணக்கத்துக்குரிய நாயகம் வேறு யாரும் இல்லை, அவன்தான் மகத்தான அருளுக்குரிய இறைவன் என்று ரோதுகுடி பாரதி இப்படி கூறியது என்று அவர்களாலே இந்த வரலாற்று சம்பவத்தை நமக்கு விவரிக்கின்றார். இங்க பாருங்க, இந்த இடத்தில் படைத்த ரப்புல் ஆலமீன் நமக்கு ஏராளமான ஞானத்துகளின் அருள்களை நமக்கு வழங்குகின்றார். ஆனால் அதற்கெல்லாம் சரியான முறையில் நாம் அவர்களுக்கு நன்றி செலுத்தாமல் நன்றி தவறியவர்களாக அல்லாஹ்வுக்கு அல்லாஹ் நமக்கு வழங்கக்கூடிய அந்த ஞானத்திலே நாம் மறந்த நிலையில் ஒரு மனிதன் இருப்பானால் நிச்சயமாக அவனுடைய வாழ்வு இன்மையிலும் மறுமையிலும் அவனுக்கு நெருக்கடியாக அல்லாஹ் ஆலமீன் ஆக்கி கொடுப்பார். ஆக நமக்கு அல்லாஹ் எதையெல்லாம் நமக்கு தந்திருக்கின்றானோ அதற்கெல்லாம் நிச்சயமாக நாம் நன்றி செலுத்த வேண்டும். எந்த நிலையிலும் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடாது என்பது இந்த வரலாறு நமக்கு சொல்லக்கூடிய முக்கிய பாடமாக இருக்கிறது. அடுத்தது பாருங்க, அவருடைய உரையாடல் தொடர்கிறது. இப்போ சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் இந்த ருதுது பறவை சொன்னது உண்மைதானா என்ற விஷயத்தை சொல்றாங்க.
நீ உண்மைதான் கூறுகிறாயா அல்லது பொய்யர்களில் நீ இருக்கிறாயா என்பதை விரைவில் நாம் என்ன செய்வோம், அதை கண்டு வருவோம். அடுத்து தொடர்ந்து அல்லாஹ் சொல்றான், இன்ஹப் பிகிதாபி, ஒரு கடிதம் எழுதுறான், ஃபஹாதா ஃபஅல்கிஹ் இலைஹிம் ثم تولى عنهم فانظر ماذا يرجعون. என்னுடைய இந்த கடிதத்தை நீ கொண்டு செல், இதை அந்த மக்களிடத்தில் போட்டுவிட்டு நீ பின் சென்று அவர்கள் என்ன செய்தார்கள் என்பதை பார்த்து விடுவான் என்று ஒரு கடிதம் எழுதுவாங்க. அந்த கடிதத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். قالت يا أيها الملأ إني ألقي إلي كتاب كريم. உடனே என்ன செய்தது, அந்த கடிதத்தை கொண்டு போய் அந்த தூதுவராக அந்த சபையில் இருக்கக்கூடிய மக்களிட அந்த கடிதத்துக்கு போடுது. அந்த கடிதத்தில் என்ன எழுதியிருக்காங்க, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இன்னஹு மின் சுலைமான், நிச்சயமாக இது சுலைமானிடமிருந்து வந்துள்ளது. வ இன்னஹு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், இன்னும் நிச்சயமாக இது அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவர் அவருடைய பெயரால் இதை ஆரம்பம் செய்கின்றேன் என்று பிஸ்மியோடு சில வரிகள் எழுதுகிறார். குர்ஆன் நாம் பார்க்கக்கூடிய 2 பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் வரக்கூடிய அத்தியாயம் சூராவில் தெரிந்திருக்கிறது. சூராவுடைய ஆரம்ப பகுதியிலும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று 114 அத்தியாயத்தில் ஒரு அத்தியாயத்தில் மட்டும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இருக்கிறது. இந்த அத்தியாயத்தில் சூரத்துல் நம்ல் ஸ்டார்டிங்ல பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இருக்கும். இடையிலும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பேசிய எழுதிய அந்த வாசனம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் எழுதுறாங்க. அப்போ அவங்க எழுதுறாங்க, அல்லா தஅலு அலைய வஅத்தூனி முஸ்லிமீன், நீங்கள் என்னிடம் பெருமை அளிக்காதீர்கள். வஅத்தூனி முஸ்லிமீன், இறைவனுக்கு நீங்கள் முற்றிலும் வழிகாட்டுவதாக என்னிடம் நீங்கள் வாருங்கள் என்று அழைக்கப்படுகிறார். இந்த கடிதத்தை பார்த்தவுடனே ஆச்சரியம், வித்தியாசமான வாசனம், யாரும் எழுத முடியாத ஒரு வாசனம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அல்லாஹ்வுடைய அழைப்போடு செய்யாம அவன் அழைக்கிறான். قالت يا أيها الملأ, அந்த பெண் அரசி சொல்கிறார், என்னுடைய பெருமகளே, أفتوني في أمري ما كنت قاطعة أمرا حتى تشهدون. இந்த விஷயத்தில் நீங்கள் எனக்கு சரியான ஆலோசனை நீங்கள் தாருங்கள். ما كنت قاطعة أمرا حتى تشهدون. நீங்கள் இந்த விஷயத்தில் எனக்கு தெளிவான ஒரு கருத்தை சொல்லாத வரை நான் எந்த ஒரு முடிவையும் நான் எடுக்க மாட்டேன் என்று அந்த அரசி தெளிவாக சொல்றாங்க. அடுத்தது அந்த பிரபுக்கள் சொல்றாங்க, அவங்க சொன்னார்கள், நஹ்னு உலூ குவத்தின் வ உலூ பஅஸின் ஷதீத், நாம் மிக பெரும் பலசாலியாக நாம் இருக்கிறோம். சாதாரண பலசாலியில் மிகப்பெரிய பலசாலியாக நாம் இருக்கிறோம். அதே போன்று உலூ பஅஸின் ஷதீத், கடினமாக போர் செய்யக்கூடியவராக நாம் இருக்கிறோம். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் வல் அம்ரு இலைக்கி ஃபன்துரி மாதா தஅமுரின், உங்களுடைய முடிவை பொறுத்து நாங்கள் முடிவெடுப்போம் என்று அவங்க சொல்லிட்டு, சிந்தித்து நீங்க செய்ய, இந்த விஷயம் சிந்தித்துக் கொள்ளுங்கள் என்று அந்த பிரபுக்கள் சொல்றார். உடனே அந்த அரசி சொல்றாங்க, அந்த அரசியுடைய பெயர் பல்கீஸ் என்ற நம்ம செய்தியை பார்க்க முடியுது. قالت إن الملوك إذا دخلوا قرية, அவள் கூறினார், அரசர்கள் ஒரு நகரத்துக்குள்ள படையெடுத்து வந்தால் அவர்கள் அந்த படையெடுத்து வரக்கூடிய அந்த நகரத்துக்குள்ள கண்ணியம் உள்ளவர்கள் சிறுமைப்படுத்தப்பட்டு விடுவார்கள். إذا دخلوا قرية أفسدوها وجعلوا أعزة أهلها أذلة. அந்த பிரபுக்கள் எல்லாம் சொல்றாங்க, நாம் இவ்வளோ சக்தி வாய்ந்த படைகளாக நாம் இருந்தாலும் அந்த அரசி சொல்லக்கூடிய கருத்து என்ன, ஒரு நகரத்துக்குள்ள ஒரு மிகப்பெரிய அரசர்கள் படையெடுத்து வந்தால் அவர்களை நாம் எளிமையாக வீழ்த்த இயலாது. அந்த நகரத்துக்குள்ள இருக்கக்கூடிய கண்ணியமானவர்கள் சிறுமைப்படுத்தப்பட்டு விடுவார்கள் என்று சொல்லிவிட்டு அவர்கள் ஒரு யோசனை சொல்றாங்க, وَإِنِّي مُرْسِلَةٌ إِلَيْهِمْ بِهَدِيَّةٍ فَنَاظِرَةٌ بِمَا يَرْجِعُ الْمُرْسَلُونَ. நிச்சயமாக அவர்களுக்கு ஒரு சில அன்பளிப்புகளை, ஒரு சில பொருட்களை
அன்பளிப்பாக நான் உங்களுக்கு தருகின்றேன், நீங்கள் அதை கொண்டு அவரிடம் செல்லுங்கள். அதற்கு பிறகு அவருடைய பதில் என்னவாக இருக்கின்றது என்பதை பார்த்து பிறகு முடிவு செய்வோம் என்று ஒரு சில பொருட்களை எல்லாம் தன்னுடைய பிரபுக்கள் மூலமாக சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு என்ன செய்யாங்க, அனுப்பி வைக்கிறாங்க இந்த பல்கீஸ் என்று சொல்லக்கூடிய அரசி. அப்ப அடிப்படையில் நாம் என்ன பார்க்க முடிகிறது, இவர்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறார்கள், அல்லாஹ்வுக்கு மாறு செய்கிறார்கள், அல்லாஹ்வை வணங்காமல் சூரியனை வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களை நேரான பாதையில் கொண்டு செல்ல வேண்டும் என்ற நோக்கம் அடிப்படை நோக்கமாக இருக்கிறது. ஆனால் இதையெல்லாம் சமாதானப்படுத்தி இவர்கள் எந்த நிலையிலாவது நம்முடைய நகரத்துக்குள்ள வந்துடக்கூடாது, படையெடுத்து வந்தால் நாம் அவர்களை எதிர்கொள்ள முடியாது, அவரை சமாளித்து விடலாம் என்ற ஒரு நோக்கத்தில் இவர்கள் எல்லா பரிசு பொருட்களையும் அன்பளிப்புகளையும் கொடுத்திருக்கிறாங்க சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய அவைக்கு. அடுத்ததாக சொல்றாங்க, فَلَمَّا جَاءَ سُلَيْمَانُ قَالَ أَتَمُدُّونَنِي بِمَالٍ அவ்வாறு தூதர்கள் எல்லாம் சுலைமானிடம் வந்தபோது فَمَا آتَانِيَ اللَّهُ خَيْرٌ مِّمَّا آتَاكُمْ, நீங்கள் எனக்கு பொருளை கொண்டு உதவி செய்ய நினைக்கிறீர்களா? அல்லாஹ் எனக்கு கொடுத்திருப்பது பல் அன்தும் பிஹதியத்திக்கும் தஃப்ரஹூன், உங்களுக்கு அவன் கொடுத்திருப்பதை விட மேலானதாகும். இன்னும் உங்கள் அன்பளிப்பை கொண்டு நீங்கள் தான் மகிழ்ச்சி அடைகிறீர்கள் என்று என்னென்ன பொருட்கள் எல்லாம் வந்ததோ அதையெல்லாம் திரும்ப அனுப்பிவிடுகிறான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். அப்ப என்ன செய்யறான்னு சொன்னா, நீங்கள் திரும்பி செல்லுங்கள், فَلَنَأْتِيَنَّهُمْ بِجُنُودٍ لَا قِبَلَ لَهُمْ بِهَا, நிச்சயமாக நாம் அவர்களால் எதிர்க்க முடியாத பலமுள்ள ஒரு பெரும் படையை கொண்டு அவர்களிடம் வருவோம் சொல்லிட்டு சொல்றாங்க. وَلَنُخْرِجَنَّهُمْ مِنْهَا أَذِلَّةً وَهُمْ صَاغِرُونَ, அவர்களை சிறுமைப்படுத்தி அவ்வூரில் உள்ள எல்லா மக்களையும் வெளியேற்றி விடுவோம், மேலும் இழிவானவர்களாக நீங்கள் இருப்பீர்கள் என்று சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் இப்படி பதில் சொல்லிவிட்டு அவர்கள் கொண்டு வந்த பொருட்களை எல்லாம் திரும்ப அவர்களிடத்திலே கொடுத்து அனுப்புகிறார். இப்ப என்ன முடிவெடுக்கிறாங்க, قال يا أيها الملأ أيكم يأتيني بعرشها, இவர்களெல்லாம் சென்ற பிறகு அந்த முதுகு படம் சொல்லிச்சாரியா ஒரு அரியாசனம் அங்கே இருக்குது, அவங்க சூரியனை வாங்கிட்டு இருக்காங்க. அந்த பெண்மணிக்கு எல்லா பொருட்களும் கொடுக்கப்பட்டுள்ளது, ஒரு மகத்தான ஒரு சிம்மாசனமும் அங்க அந்த பெண்மணிக்கு இருக்கின்றது சொல்லிச்சாரியா அந்த முதுகு படம். இப்போ சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் தன்னுடைய பிரபுக்களிடம் சொல்றாங்க, பிரபுக்களே, அந்த சபா நாட்டு இளவரசியுடைய அந்த சிம்மாசனத்தை இங்கு கொண்டு வருபவர் யார், மிக விரைவாக கொண்டு வரக்கூடியவர் யார் என்று கேட்கிறார். அப்போ ஜின் கூட்டத்தில் ஒரு ஜின் சொல்லியது, அல்லாஹ் குர்ஆன் பதிவு செய்கிறார், قال عفريت من الجن أنا آتيك به قبل أن تقوم من مقامك, பலம் பொருந்திய ஒரு இஃப்ரீத், அதாவது ஜின்னுடைய பெயர் இஃப்ரீத் கூறியது, நீங்கள் உங்களுடைய இடத்திலிருந்து எழுந்திருப்பதற்கு முன்னால் அதை நான் உங்களிடம் கொண்டு வருகிறேன். நம்ம சொல்றோம்ல, இந்த காலத்தில் நான் ஜின்னை கட்டுப்படுத்துவேன், ஜின்னியோட பேசுன்னு சொல்றாங்க இல்லையா. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு மட்டும்தான் அல்லாஹ் அந்த சக்தியை கொடுத்தார்கள் பார்க்க முடியுது. எப்படி யோசிக்கிறாங்க, யா அல்லாஹ், எனக்கு முன் சென்றவர்கள் என்னை போன்று யாரும் ஆட்சி செய்திருக்க கூடாது, எனக்கு பின்னாடி வரக்கூடிய மக்களும் என்னை போன்று ஆட்சி செய்திருக்க கூடாது, அப்படியான ஒரு வலுவான ஆட்சி எனக்கு வேண்டும் என்று சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் கேட்டார். அப்ப ஜின்னு கட்டுப்படும் சொன்னால் சுலைமான் நபிக்கு மட்டும் கட்டுப்படுச்சு, அந்த ஆட்சியை அவர்களுக்கு தான் கொடுத்தார். அப்போ ஜின் கூட்டத்தில் ஒரு ஜின் சொல்லியது, நீங்கள் உங்களுடைய அவையிலிருந்து உட்கார்ந்து எதிர்ப்பதற்குள்ள நான் செஞ்சேன், அந்த சபா நாட்டு இளவரசியுடைய அந்த சிம்மாசனத்தை நான் கொண்டு வருகிறேன். அடுத்தது பாருங்க, இறைவேதத்தின் ஞானத்தை பெற்றிருந்த ஒருவர், இறைவேதத்தின் ஞானத்தை பெற்றிருந்த ஒருவர் அவர் சொல்கிறார், أنا آتيك به قبل أن يرتد
நீங்கள் உங்களுடைய கண்ணை மூடி திறப்பதற்குள் அதை உங்களிடம் நான் கொண்டு வந்து விடுகிறேன் என்று அவர் கூறினார். فلما رآه مستقرا عنده قال هذا من فضل ربي ليبلوني أأشكر أم أكفر. உடனே அவர் கூறினார், அவர் இவ்வாறு சொன்ன பிறகு, அதாவது கண்ணை மூடி திறப்பதற்குள் நான் கொண்டு வருகிறேன் என்று அந்த வேத ஞானத்தை பெற்ற அந்த மனிதர் சொன்ன பிறகு சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சொல்றாங்க, قال هذا من فضل ربي, இது என்னுடைய இறைவனின் அருள்கொடையாகும். நான் நன்றியுடன் இருக்கின்றனா அல்லது அல்லாஹ்வுக்கு மாறு செய்கின்றனா என்பதை அல்லாஹ் என்னை சோதிப்பதற்காகவும், எவன் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறானோ அவன் நன்றி செலுத்துவது அவனுக்கே நன்மையாகும் அல்லாஹ் ஆக்குகிறான் என்ற ஒரு வார்த்தையை சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அங்க விவரிக்கிறாங்க. இறுதியில் வார்த்தையை சொன்னான், அல்லாஹ்வுடைய ஆற்றலால், அல்லாஹ்வுடைய சக்தியால் அந்த வேத ஞானம் பெற்ற, அந்த இல்மை பெற்ற அந்த மனிதர் அந்த சிம்மாசனத்தை எடுத்துக்கொண்டு வந்தார் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. பிறகு சல்மான் என்ன செய்யறாங்க, அந்த பல்கீஸ் அரசி வராங்க, வந்து அவங்க சொல்றாங்க, قالت رب إني ظلمت نفسي وأسلمت مع سليمان لله رب العالمين. நான் என்னுடைய ரப்புக்கு நான் அநீதி செய்து விட்டேன். நீ வெளியே வரலாறு சுருக்கமாக சொல்லிவிடுகிறேன். அந்த அரசி அந்த அவைக்குள்ள வந்த பிறகு என்ன செய்யறாங்க, قالت رب إني ظلمت نفسي وأسلمت مع سليمان لله رب العالمين. நான் என்னுடைய இறைவனுக்கு நான் அநியாயம் செய்து கொண்டேன். அகிலத்திற்கெல்லாம் இறைவனான அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதர் சுலைமானுக்கும் நான் முற்றிலும் கட்டுப்பட்டவனாக நான் முஸ்லீமாக மாறுகிறேன் என்று நினைக்கிறாங்க. அந்த பெண்மணி உண்மையான மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்பதை இந்த வரலாற்றின் வாயிலாக நாம் அறிய முடிகிறது. அன்புள்ள சகோதரரே, குர்ஆன் அல்லாஹ் பல வரலாறுகளை சொல்லக்கூடிய காரணம் அறிவுடைய அத்தாட்சி இருக்கின்றது என்று சொல்கிறார். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் இவருக்கு இவ்வளவு பெரிய ஆட்சியை கொடுத்திருந்தும், இவ்வளவு பெரிய வலிமையை கொடுத்திருந்தும் அவர்கள் பெருமை அளிக்கவில்லை. எனக்கு ஆட்சியாக இருக்கின்றது, நான் எதை மட்டும் செய்வேன் என்று அவர்கள் பெருமை அளிக்கவில்லை. ஒரு கட்டத்தில் அவர்கள் என்ன செய்யறாங்க, சோதனைக்கு உட்பட்டாலும் அவர்கள் அந்த சோதனையிலிருந்து வெளியே வருகிறாங்க. அதே நேரத்தில் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட எல்லா ஞானத்துகளுக்கும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அன்புள்ள சகோதரரை, நாம் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய ஃபضலையும் ஞானத்தையும் ஒவ்வொரு நாளும் நினைத்து அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியவராக எண்ணி உங்களை ஆகிய அனுப்புமான கடந்த வாரத்தை நாம் சொன்னோம், இந்த வலியுடைய மேல்தளத்தில் தொடர்புடையவர்கள் நீங்க ஜும்மாவுடைய ஒழுங்கை பேணிக் கொள்ளுங்கன்னு நம்ம சொன்னோம். ஒரு சில சிறுவர்களும் அதே நேரத்தில் சில வாலிப பிள்ளைகளும் இந்த ஜும்மாவுடைய ஒழுங்கை பற்றி தெரியாமல் சஃப்ல சரியா உட்காராமல் ஏதோ கடல் பேசிக்கிறார்கள் என்ற செய்தி வந்தது. கடந்த ஜும்மாவை நம்ம அறிவுறுத்தோம். ஜும்மாவுடைய நன்மையை நம்ம எழுதுகிறோம். ஜும்மா என்பது 2 ரக்அத்துகள் ஹதீப் பயான் பண்ணக்கூடிய அந்த பயானின் முழுமையாக கேட்டால் 2 ரக்அத்துகள் தொழுது நன்றி அந்த பயான் கேட்பதற்கு கிடைக்கிறது. சிறு கல்லை வைத்து விளையாடினாலும், பக்கத்தில் உள்ளவர்களை பேசினார் என்று சொன்னாலும், தூங்கக்கூடியவர்களை கட்டி இருந்தாலும் உங்களுடைய ஜும்மாவுடைய நன்மை நாம் இழந்து விடுவோம். எனவே நாம் எந்த நோக்கத்திற்காக நாம் வந்தோமோ ஜும்மாவுடைய பலனை முழுமையாக அடைய வேண்டும் என்ற எண்ணத்தோடு நம்ம வந்திருக்கிறோம். சரியான செய்ய சொல்லப்படுகிறது. அடுத்ததாக வெளியிடுகிறது சொல்ல வேண்டிய ஒரு நிகழ்வாக இருக்கிறது. நம்முடைய தமிழகத்தில் தேர்தல் நெருங்கி இருக்கின்றது. இந்த தேர்தலில் நாம் யாருக்கு வாக்கு அளிக்க போகிறோம் என்று நீங்கள் பேச நம்புகிறார்கள். ஆனால் இந்த சமூகம்
நோக்கி பயணிக்கின்றது என்பதை ஒவ்வொருவரும் நாம் சிந்திக்க கடமைப்பட்டுள்ளோம். நம்முடைய பெண் பிள்ளைகளும் நம்முடைய சிறார்களும் நம்முடைய வாழ்வதும் யாருக்கு பின்னால் அழைத்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் பார்க்கிறோம் இல்லையா? சோசியல் மீடியாவில் நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய பெண்கள் ஹிஜாப் அணிந்த நிலையில் இவர் எங்களுக்கு உயிரை விட முக்கியமானவர், உயிரை விட நாம் என்ன செய்யணும், இவருக்காக எங்களுடைய உயிரையே நாங்கள் கொடுக்க தயார் என்று சொல்லக்கூடிய ஹிஜாப் அணிந்த பெண்களை நாம் பார்க்கிறோம். இஸ்லாம் எப்படி தொடர்ந்து இன்னல்லாஹ அஷ்தரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும் பிஅன்ன லஹுமுல் ஜன்னah, சொர்க்கத்தை பெறுவதற்காக இந்த மூமின்கள் தங்களுடைய உயிரையும் தன்னுடைய பொருளையும் கொடுத்தார்கள் என்பது நாம் பார்க்க முடிகிறது. லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, இந்த நபியிடத்தில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கின்றது, அவரிடத்தில் உள்ள முன்மாதிரியை பின்பற்றுங்கள் என்று இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது. ஆனால் நம்முடைய இளைஞர்களும் நம்முடைய வாலிப பெண்களும் யாருக்கு பின்னால் மாற்றுகிறோம்? எப்படி ஒரு உயிரோட மேலாளமாக இருப்பார்? அப்படி உயிரோட மேலாளமாக இருந்தால் அவருக்காக அழக்கூடிய உங்களுடைய கண் உண்மையாக இருக்க முடியுமா? நான் தலைமையில் அல்லாஹ் உங்களை கேட்பான இருக்கிறானா? ஒவ்வொரு பெற்றோரும் கடமைப்பட்டுள்ளோம். நம்முடைய பெண்கள், நம்முடைய பெண் பிள்ளைகளும் ஆண் பிள்ளைகளும் எதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை ஒவ்வொருவரும் நாம் சிந்திக்க கடமைப்பட்டுள்ளோம். பாருங்க, இன்றைய சூழல்ல இஸ்லாத்துக்கு அப்படியே மாற்றமாகிறது. அவர்கள் பல ஊர்களை கடந்து குறிப்பிட்ட இந்த மனிதரை பார்க்கறதுக்காக நாங்கள் வந்தோம், என்னால் பார்க்க முடியல, கை சேதப்பட்டு நாங்கள் வருகிறோம், அவர் நல்லவரா கெட்டவரா பேசுகிறாங்க. இந்த தமிழ்நாட்டில் ஆட்சி செய்யக்கூடியவர் யார் சரியானவர், யாரை இங்கு தேர்ந்தெடுக்க போறீங்க என்ற விஷயத்தை பேசவில்ல. மாறாக இஸ்லாத்திலே நீங்கள் குழி தோண்டி புதைக்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் இன்றைக்கு ரோட்டில் அவர் சுட்டு திரிகிறார் என்று சொன்னால் நமக்கு பின்னால் வரக்கூடிய ஜெனரேஷன் எப்படி இருக்கும் என்பதை நாம் இந்த தருணத்தில் கவலைப்பட வேண்டும். ஆகவே பாருங்க, இந்த நேரத்தில் இஸ்லாம் நமக்கு முக்கியமான சில அம்சங்களை சொல்லி தருகிறது. நீங்கள் எந்த நிலையிலும் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் மாறு செய்யாதீர்கள். அப்படி மாறு செய்யக்கூடிய நேரத்தில் நமக்கு இந்த உலகத்தில் அல்லாஹ் ஒரு நெருக்கடியை ஏற்படுத்துவார். எந்த இடத்தில் போனாலும் சோதனையாக நமக்கு இருக்கும். முஸ்லிம்களை பரவலாக சோதனைக்கு நாம் உட்படுத்துவது என்பதை நமக்கு பரவலாக நமக்கு தெரியும். எனவே நாம் வரக்கூடிய தேர்தல் என்பது முக்கியமானது. அனைவரும் நாம் ஓய்வு பெறுவதற்கு வாக்களிப்பதற்கு நாம் கடமைப்பட்டுள்ளோம். நமக்கு பிற்காலத்தில் வரக்கூடிய நம்முடைய சந்ததிகள் சிறந்த நிலையில் எதில் இருப்பார்கள் என்பதை சிந்தித்து எந்த ஆட்சியாளர்கள் கல்விக்கும் அதே போன்று அவருடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கும் அவர்கள் வழிவகுப்பார்களோ அவர்களை நீங்கள் தேர்வு செய்து வாக்களிங்கள். அல்லாஹ்வுடைய ஆலமீன் நாம் அனைவரையும் இந்த முஸ்லிம் உம்மத்தை பாதுகாப்பானாக, நம்முடைய பெண் பிள்ளைகளையும் ஆண் பிள்ளைகளையும் பாதுகாப்பானாக. குறிப்பாக பெற்றோர்கள் இந்த விஷயத்தில் கூடுதல் கவனம் செலுத்தி அவர்கள் பிரயாணம் செய்யக்கூடிய, அவர்கள் பயணிக்கக்கூடிய பாதை எந்த பாதை என்பதை நீங்கள் பார்த்து பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் சிறந்தவற்றை நாடுவானாக. இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சானி வ ஈதாஇ தில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கரி வல் பகி யஅதுக்கும்